ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயஸ் ஆரிவல். நான் உங்கள் காயத்ரி. இன்றைக்கி நம்ம இந்த ஒரு ஸ்லீவ் டிசைனை வந்துட்டு எப்படி ரீக்ரியேட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேன்வா ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஏ டிசைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து கிரியேட் ஏ டிசைன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம் சைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நிறைய ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். நமக்கு வந்து A3 சைஸ் வந்து தேவைப்படும். ஸோ நம்ம வந்து A3 சைஸ் வந்துட்டு 16x11 இன்ச்சஸ் அப்படின்றத வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு கேன்வாஸ் வந்துட்டு ரெடியாக இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே எனக்கு இன்ச்சஸில் வந்துட்டு காட்டுது. உங்களுக்கு வந்து இன்ச்சஸில் காட்டலை அப்படின்னா நீங்கள் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு வியூ செட்டிங்கை கிளிக் பண்ணி ஷோ ரூலர்ஸ் கைடன் அப்படின்றத வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்லீவ் வேணுமோ அந்த ஸ்லீவ் டிசைனை வந்துட்டு அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேன்வாஸில் வந்து ஷோ ஆகும். அந்த பிக்சரோட சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த நமக்கு வந்து 10 இன்ச்சஸ் இந்த மாதிரி ஸ்லீவ் வந்துட்டு கிடைக்கும். இந்த ஒரு டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ச்சஸ் வந்து அளவு வந்து மேலேயே காட்டணும். நம்ம பிக்சர் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு லைன்ஸ் போடும்போது நமக்கு காட்டும். இப்போ நம்ம டிரான்ஸ்பரன்சியை 20 வந்து வச்சுக்க போகிறோம். 20ன்றதே ஜாஸ்தி தான். நீங்கள் வந்துட்டு கம்மியாக கூட வச்சுக்கலாம். நான் வந்து வீடியோவில் தெரியணும் அப்படின்றதுக்காக 20 வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஒரு பிக்சரை வந்து நம்ம லாக் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம ட்ரா பண்ணும்போது ஏதாவது மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு லாக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து லைன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கீழே வந்து நிறைய லைன்ஸ் வந்து காட்டும். அதில் ஒரு லைனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவோட லென்த் வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே ரைட் சைடில் 2.25 இன்ச்சஸ் அண்டு லெஃப்ட் சைடில் 2.25 இன்ச்சஸ் அப்படின்னு வந்து லெஸ் ஆயிரும். மீதி பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே ஒரு லைனை வந்துட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்னொன்று டூப்ளிகேட் வந்து வந்துடும். நம்ம வந்து அதை கீழே வந்து வச்சிட்டோம் அப்படின்னா பார்டர் வந்து ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த செக்குடு லைன் வந்து போகணும். அதுக்கும் சேம் மெத்தடு தான். இந்த லைன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல லைன்ஸ் வருதோ அந்தந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணணும். நம்ம ஒரு டைம் ஃபிட் பண்ணாலே போதும். அடுத்தடுத்து அதுவே வந்து வந்துடும். லைட்டாக வந்து இன்ச்சஸ் வந்து மாறி வரலாம். ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பிக்சரில் இருக்க மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக்குடு போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து அப்லோடை கிளிக் பண்ணி இந்த ஃப்ளவர் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அதுலேயே 5 பெட்டல் வந்து இருக்குது. இதில் வந்து 6 என்னமோ இருக்குது. கொஞ்சம் வந்து சேமாக வர்றதுனால நான் வந்து இது எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ப்ரோ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அதுலேயே இருக்கும். நீங்கள் அந்த எலமெண்ட்ஸை கிளிக் பண்ணி ப்ரோ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா அதுலேயே நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வரும். நீங்கள் வந்து அதவே யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான சைஸில் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல ஃபிட் ஆகுமோ அது வந்து கரெக்டாக நமக்கு தெரியும். அந்த இடத்துல நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிசைனில் எல்லாமே வந்துட்டு லீஃபாக தான் இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு லீஃப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த லீஃப் வந்து ஒரு ப்ரோவாக இருந்தீங்கன்னா தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து ப்ரோ இல்லை, நானுமே வந்துட்டு ஒரு ஃப்ரீ யூஸர் தான். நான் வந்து எதுக்காக இந்த லீஃப் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த சைஸ் வந்து அதுக்கு வந்து செட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 டேஸ் வந்துட்டு ட்ரையல் பார்க்குற மாதிரி வரும். நீங்கள் வந்து ப்ரோ ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது 50 டேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து வாட்டர் மார்க்கோட தான் யூஸ் ஆக முடியும். இப்போ வந்துட்டு இந்த ஒரு லீஃபை நான் எந்தெந்த இடத்துல வந்து லீஃப் வருதோ அந்தந்த இடத்துல வந்துட்டு அந்த டைரெக்ஷனில் வந்துட்டு வைக்க போகிறோம். இந்த ஒரு இதில் வந்துட்டு எல்லாமே லீஃபாக தான் வரும். ஸோ வந்துட்டு எல்லா சைட்லேயுமே லீஃப் வந்து வச்சுக்க போகிறோம். மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே லீஃப் தான் நான் வந்துட்டு டூப்ளிகேட் பண்ணி எந்தெந்த இடத்துல வந்துட்டு வைக்கணுமோ அந்தந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணுறேன். இப்போ
இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எல்லாமே நம்ம லீஃப் வந்து ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீழே உள்ள இந்த ஒரு டிசைன் வந்துட்டு நம்ம மேக் பண்ணணும். இதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லீஃப் தான் வருது. 2 லீஃப் அப்புறம் வந்துட்டு மேலே ஒரு சின்ன 2 லீஃப் இந்த மாதிரி வருது. நான் வந்து அதே ஒரு லீஃபை வந்து டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல வந்துட்டு வைக்கிறேன். சேம் மெத்தட் தான். நீங்கள் மேலே என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்களோ அதே மெத்தட் தான். டூப்ளிகேட் பண்ணி எந்த இடத்துல லீஃப் வருதோ அந்த இடத்துல வந்து இங்கே வந்து வச்சுக்கணும். இதுலேயே 2 மெத்தட் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு லீஃப் ஒரு பிக்சர் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் வந்துட்டு ஃபுல் பண்ணிவிட்டு அதை வந்து குரூப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நீங்கள் வைக்கலாம். நான் வந்துட்டு ஜஸ்ட் இப்படி வந்து வச்சு காட்டுறேன். மேலே பார்த்தீங்கன்னா 2 சின்ன லீஃப் வந்து வருது. நான் அதுக்கு வந்து எலமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு சின்ன லீஃப் வந்துட்டு அதிலே இருக்குது. எக்ஸாக்டாக இந்த மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு நான் ரீசைஸ் பண்ணிக்க போகிறேன். ரீசைஸ் பண்ணிவிட்டு அந்த பிக்சரில் எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒரு லீஃபை வந்து வைக்கணும். மறுபடியும் அதவே டூப்ளிகேட் பண்ணி எந்தெந்த அதுக்கு பக்கத்துலேயுமே வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு 2 லீஃபை வந்துட்டு சேம் இன்னொரு பிளேஸ்லிக்கும் வரணும் இல்லையா? எல்லாம் ஒரே ஃப்ளவர் ஒரே மோட்டிவ் வந்துட்டு எல்லா சைடுமே வர்றதுனால நம்ம வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் மல்டிபிள் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எது செலக்ட் பண்ணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த 2 லீஃபை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுக்குறேன். டன் கொடுத்துட்டு டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நீங்கள் வந்து எது செலக்ட் பண்ணாலும் குரூப் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரவுண்டு கீழே ஒரு ஓவல் ஷேப் மாதிரி வந்து வந்திருக்கு. அந்த ஒரு ரவுண்டுக்கு நான் வந்து ஒரு சின்ன ரவுண்ட் சர்க்கிள் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா சர்க்கிள் வந்து நிறைய இருக்கும். அது நம்ம வந்து ஒரு சர்க்கிளை வந்து கிளிக் பண்ணி அதுக்கு கரெக்டான சைஸ் வந்து வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஓவல் ஷேப் மாதிரி இருக்குது. நான் வந்து அதுக்கு ஒரு திலகம் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு திலகம் தான் யூஸ் பண்ணணும்னு எதுவுமே இல்லை. உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து மாற்றி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் ஒரு குச்சி மாதிரியான ஒரு பீட் ஒர்க் வந்து வந்திருக்கு. அதுக்கு வந்து நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினாலும் அப்படியே கூட விட்டுறலாம். ஏன்னா அது வந்து பீட் ஒர்க்குன்றதுனால நம்ம வந்து டிசைன் போடும்போது நம்ம வந்து அந்த போட்டுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியணுன்றக்காக நான் அந்த லைனை வந்து கிளிக் பண்ணி அந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம அதை செலக்ட் மல்டிபிள் கொடுத்துட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணிவிட்டு அதை வந்து டூப்ளிகேட் பண்ணுறோம். டூப்ளிகேட் பண்ணி அடுத்தடுத்த லேயரில் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இது வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து சென்ட்ரலில் உள்ள சின்ன ஒரு ஃப்ளவர் மாதிரி வருது. இதுவுமே வந்துட்டு பீட் ஒர்க் தான். நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கணுன்றதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் வந்து ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். அந்த ஃப்ளவர் வந்துட்டு இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து யூஸ் பண்ணுறேன். எக்ஸாக்டாக அந்த இடத்துல வந்து ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் இதுலேயுமே வந்து அந்த குச்சி மாதிரியான ஒரு 4 5 வந்து வந்திருக்கு. நான் அதுக்கு வந்து அந்த லைனை கிளிக் பண்ணுறேன். லைனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு எந்தெந்த சைஸில் எந்தெந்த இடத்துல வருதோ அந்தந்த சைஸ்க்கு வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே மெத்தட் தான். மறுபடியும் நம்ம குரூப் பண்ணுறோம். குரூப் பண்ணி மறுபடியும் இந்த அடுத்தடுத்த லைனில் வந்துட்டு நம்ம வைக்க போகிறோம். எந்தெந்த இடத்துல இந்த ஒரு மோட்டிவ் வருதோ அந்த இடத்துல வந்துட்டு இதை குரூப் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி வைக்கிறோம். இப்போ வந்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ மேலே பார்த்திங்கன்னா இந்த ஒரு லைன் அதுக்குமே நம்ம வந்து லைன் தான் கிளிக் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி இது வந்து லைனு ஃப்ளவர் அப்புறம் வந்து ஒரே ஒரு
ஒரே ஒரு ஃப்ளவர் அப்புறம் வந்து லீஃப் வருது. இதே தான் திரும்ப திரும்ப வர்றதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் போடுறதுக்கு. இப்போ வந்து லைன் எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டெம் மாதிரி வர்றது, இது வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டெம்க்கு வர்ற மோட்டிவ் வந்துட்டு எலமெண்ட்ஸில் வந்து கிடைக்காது. ஸோ வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சைடில் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் வந்து எக்ஸாக்டாக அதே மாதிரி வரும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா வந்துட்டு இதில் உள்ள ப்ரஷ் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வராது. ஸோ வந்துட்டு நம்ம ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணும்போது அவ்வளோ ஒன்றும் பர்ஃபெக்டாக இருக்காது. இப்போ வந்து பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செக்குடுக்கு சென்டரில் வந்து ஒரு இது வருது. அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு பீட் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஃப்ளவர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு அதோட கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். பிளாக்காக வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஒரு சென்டரில் வந்துட்டு வர்ற மாதிரி வைக்கிறேன். நீங்கள் இது தான் வைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு 5 ஃபெதர் வர்ற மாதிரியான ஒரு ஃப்ளவர் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் அந்த சென்டரில் கூட வைக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 4 பீடு வந்து கொடுக்குற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லாமே வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர் வருது. அதுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு ஃப்ளவர் வந்துட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ப்ரோ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்குமே ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி என்னோடய டேப்பில் வந்துட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அடிக்கடி யூஸ் ஆகக்கூடிய இந்த ஒரு ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து அதை தான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறேன். எந்தெந்த இடத்துல வருதோ அதையுமே ஃபிட் பண்ணிக்க போகிறோம் கரெக்டாக. இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உடனே ரிப்ளை வரும். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து டிஎம் பண்ணி என்கிட்ட கேட்கலாம் இன்ஸ்டாகிராமில். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த ஒரு டிசைனை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.